அனைவருக்கும் மந்திர வணக்கம். இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் எனும் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பேச போகிறோம் அப்படின்னா, பறவைகள், விலங்குகள் உங்கள் குடும்பத்திற்கு சொல்லும் ரகசிய செய்தி. உங்கள் குடும்பத்தில் ஏவல், பில்லி, சூனிய கோளாறுகள், தீய சக்தியால் பாதிப்புகள், உங்கள் குடும்பத்திற்கு சூனிய வேலைகள் இந்த மாதிரி ஏதாவது செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நான் ஆடியோ போகிறது மூலம் ஒரு தகவலை கொடுத்துட்றேன். நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் மாந்திரீகம், ஏவல், பில்லி, சூனியங்கள், இறை வழிபாடுகள், பரிகாரங்கள் அனைத்தும் எங்களது அனுபவத்தில் மற்றும் நாங்கள் கற்றுத்தேர்ந்த ஞானத்தில் சொல்லுகின்றோம். இதை நம்புபவர்கள் தொடர்ந்து கேட்கலாம். இல்லை இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறவங்க இதை கேட்க வேண்டாம். உலகத்தில் நல்லது என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக கெட்டது என்ற ஒன்று இருக்கும். வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். ஏவல், பில்லி, சூனியங்கள் இப்படி பல பேரில் தீய வினைகளை செய்வாங்க. இந்த தீய வினைகள் செய்வதனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான், உங்கள் நிம்மதியை கெடுக்கணும், உங்கள்கிட்ட எல்லாத்தையும் அபகரிக்கணும், அல்லது உங்களை அந்த இடத்த விட்டு ஓட வைக்கணும், அல்லது நீங்கள் இல்லாமல் இருக்கணும். ஏதாவது ஒரு உள்நோக்கத்திற்காக, சுயநலத்திற்காக செய்யப்படக்கூடிய கெட்ட தீய வினைகள், சூனிய வேலைகள் இதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீய வினையின் பாதிப்பு உங்கள் குடும்பத்தை அண்டுவதற்கு முன்பாக உங்களுக்கு பறவைகள், விலங்குகள் மூலமாக சில அறிகுறிகள் தெரியும். அதில் ஒரு சிலவற்றை நான் சொல்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு குடும்பத்தில் தெரிஞ்சிச்சுன்னா உடனே இது என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஏனென்று சொன்னால், காலத்தை கடத்தி விரயமான பிறகு வருத்தப்படுவதை விட நடக்கப் போகிறதை முன்கூட்டியே பறவைகளும் விலங்குகளும் சொல்லும் அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை முறைப்படி செய்தால் நிச்சயம் எந்த பாதிப்பும் வராது. உங்கள் வீட்டில் பல்லி சத்தம் கேட்காமல் இருப்பது. பல்லி என்பது சில சகுனங்களை காட்டும். சில இடங்களில் பல்லி சத்தம் கேட்பது அப்படிங்கிறது நல்ல சகுனம். பல்லி சத்தம் கேட்காமல் இருப்பது உங்கள் குடும்பத்திற்கு தீய அறிகுறியாக இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கிட்ட காகம் வராமல் இருக்கிறது, அல்லது நீங்கள் வைக்கிற உணவை காகம் ரொம்ப நேரமாக எடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு தீய அறிகுறி. நீங்கள் வளர்க்கும் செல்ல பிராணிகள் திடீரென்று உயிரிழப்பு நடப்பது. செல்ல பிராணிகள் அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம், புறாவாக இருக்கலாம். திடீரென்று நடக்கும் உயிரிழப்பு. அடுத்ததாக நீங்கள் வளர்க்கும் மீன் தொட்டியில் இருக்கும் மீன்கள் இறந்து போவது. அடுத்ததாக உங்கள் வீட்டில் பல்லி செத்து கிடப்பது. அடிக்கடி பல்லி ஏதாவது ஒரு இடத்துல செத்து கிடக்கும். அது ஏதோ ஒரு காரணத்தினால, கதவை சாத்தும் போது, கதவை திறக்கும் பொழுது, அல்லது வேறு ஏதோ காரணத்தினால பல்லி இறந்து கிடப்பது அப்படிங்கிறது தீய அறிகுறி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி உங்கள் வீட்டை பார்த்தாற் போல நாய்களும் மாடுகளும் சத்தமிடுவது. நாய்கள், மாடு, குதிரை, கழுதை இப்படி எதுவாக இருந்தாலும் அடிக்கடி உங்கள் வீட்டை பார்த்து சத்தம் போடுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது என்னன்னு பார்க்கணும். இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு தீய வினையோ அல்லது ஏவலோ அல்லது செய்வினை கோளாறுகளோ உங்கள் எதிரிகளாலோ உங்கள் துரோகிகளாலோ செய்யப்பட்டிருக்கலாம் என்பதற்கான அறிகுறி தான். நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, இது ஒரு அறிகுறி தான். இந்த அறிகுறிகள் வந்த உடனே நீங்கள் இதை என்னன்னு பார்க்கணும். எப்படி பார்க்குறது? யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய், மாந்திரிக தொழில் பண்ணுறவங்க அல்லது குருமார்கிட்ட போய் வாக்கு கேட்கலாம், அல்லது உங்கள் ஜாதகத்தை போய் கலந்து பார்க்கலாம். ஏதாவது கெட்ட காலம் இருக்கான்னு கலந்து பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது வரும் பெரும் ஆபத்துகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். பறவைகளும் விலங்குகளும் உங்கள் குடும்பத்தில் ஏற்படும் கஷ்டங்களை முன்கூட்டியே அறிந்து சொல்லத்தக்கவை. எனவேதான் அந்த பறவைகளும் விலங்குகளும் சொல்லும் ரகசிய செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆடியோ. இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே அது என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, வருகின்ற மே 18ஆம் தேதி மர்ம மாந்திரிக மகா யாகம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற உள்ளது. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த யாகத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டால் அந்த பிரச்சனை சரியாயிடும். இந்த யாகத்தில் யாக பிரசாதமாக மந்திர பரிகார குழுவை ஒன்று தரப்போகிறோம். இந்த யாகத்தில் நேரடியாகவும் கலந்துக்கலாம். நேரடியாக கலந்துக்க முடியாதவங்க பிரசாதம் மட்டும் பதிவு பண்ணி வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இதை பற்றி விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், விவரங்கள் வழங்கப்படும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.